ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபி எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கொள்ளு ரசம் செய்கிறதுக்கு சின்ன ஜார் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 10 அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் அதிகமாக சேர்த்துற வேணாங்க, கசந்த மாதிரி இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாங்க. 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக 1 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். இதில் பூண்டு நான் ஒரு 6 பல் சேர்த்துருந்தேங்க. அது வீடியோவில் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. நீங்கள் ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம நல்லா இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. புளி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 6 பேருக்கு செய்கிறதுனால பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விட கம்மியாக செய்கிறீங்கன்னா இதிலேருந்து புளி அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. தக்காளி 2 எடுத்திருக்கேங்க. நல்ல பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளியை சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை நம்ம தக்காளியோடு சேர்த்து பிசையும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம கல்லுப்பு சேர்த்து தக்காளியை பிசையும் போது தக்காளியும் நம்மளுக்கு நல்லா தோல் மசிஞ்சு வருங்க. நல்ல சாரும் நிறையா வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி தோல் நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதில் நம்ம கொள்ளு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் கொள்ளு வேக வைக்கும் போதே ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி நிறைய சேர்த்து வேக வச்சுருந்தேங்க. இப்போ நம்ம கொள்ளு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதே மாதிரி தட்டைப்பயிர் நம்ம வேக வச்சாலும் அந்த தண்ணியிலையும் இந்த மாதிரி ரசம் செய்யலாங்க. பாசி பயிர்லையும் நம்ம வேக வச்சு எடுக்கும்போது தண்ணி எக்ஸஸாக வச்சுட்டோம்னா இந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக எடுத்துகிட்டு ரசம் செய்யும் போது அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ கொள்ளு தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. முன்னாடி நம்ம தக்காளி கரைக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோங்க. அது கொஞ்சமாக சேர்த்திருந்தோம் தக்காளி கரைக்கிறதுக்காக. இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துருக்கேங்க. இப்போ ரசம் தாளித்து விட்டுறலாங்க. வானலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. 2 வரமிளகா வாசனைக்காக சேர்த்துருக்கேன். வரமிளகா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நம்ம பொடி பண்ணி வச்சுருந்ததையுமே எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாங்க. கருக விட்டுற வேண்டாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் சேர்த்துட்டு புளிக்கரைசல் சேர்த்துனதுக்கப்புறம் அடுப்பு தீயை நல்லா மிதமான தீயில வச்சுக்கலாங்க. ஃப்ளேம் அதிகப்படுத்த வேண்டாம். இப்போ பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இனி அடிக்கடி நம்ம கலந்து கொடுக்க வேண்டாங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. ரசம் நல்லா நுர கட்டி வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆச்சு. ரசம் நல்லா நுர கட்டி வந்திருக்கு பாருங்கள். ரசத்தை கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நுர கட்டி வந்தால் போதும். இப்போ இந்த ரசத்தை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க. நல்ல மணக்க டேஸ்டான கொள்ளு ரசம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் நான் செஞ்ச அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.